ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களில் ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நாளாகவும் இருக்க போகுதுங்க. அதுக்கு இன்னைக்கே நீங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாட்கள் கடன் சுமையினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்த விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியாம ரொம்பவே அவமானமும் பட்டிருப்பீங்க, அசிங்கமும் பட்டிருப்பீங்க. அது அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா, அது அனைத்திற்குமே ஒரு பதில் கிடைக்கக்கூடிய விதமா, செல்வ கஷ்டங்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும், மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கு முழுவதுமாக பெறுவதற்கும் நீங்க செய்ய போற ஒரே ஒரு பரிகாரம் தாங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துரத்திக்கிட்டு இருந்து வந்த அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா இதற்கு முன்பு நீங்க செஞ்ச தவறுகள், பிரச்சனைகள்ல இருந்து ஒரு முழுவதுமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா சொல்ல முடியுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விஷயங்களை நினைச்சு பயந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்கலாம். அத்தனைக்குமான தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பதற்கான ஒரு பதில் இருக்குதுன்னா அதுக்கு நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமா இது இருக்குதுங்க. இதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை செஞ்சா கூட போதுங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க பார்த்த அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள்ல இருந்து ஒரு முழு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க முடியும். எதிர்பார்க்காத நன்மைகளையும் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான கல்லுப்பு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பதிவுல பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்கள்ல கல்லுப்பு பரிகாரம் இல்லாததுனால, அதாவது இந்த கல்லுப்பு விஷயங்களை பத்தி பெருசா உங்களுக்கு தெரியாதனால நீங்க வாழ்க்கையில் நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களை கூட சரி செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு பரிகாரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். சரி, எப்படிப்பட்ட பரிகாரம் என்ன செய்யணுன்றதை நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாவே செய்யுங்க. கட்டாயமா உடனே செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. பொறுமையா செஞ்சாலே போதுமானது. சரி, இப்போ என்ன செய்யணுன்றதை பார்ப்போமா? முதல் விஷயம் தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்புன்றது ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க. அதுவும் மகாலட்சுமியோட முழு அம்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது இந்த கல்லுப்பு தாங்க. அப்படிப்பட்ட கல்லுப்பை நீங்க உங்களுடைய வீட்டில் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்திருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுல இப்படிப்பட்ட இந்த ரொம்ப எளிமையான, ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளை சேர்த்து மட்டும் வச்சிருங்க போதும். இப்படிப்பட்ட ரொம்ப எளிமையான ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறது மூலயமா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா ஏற்படுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது அமையும். ஏன்னா இது முழுக்க முழுக்க துன்பங்கள்ல இருந்து அனைவருமே பாதுகாக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளா இருக்குது. இதை வீடுகளில் நம்ம வைக்கிறோம்ச்சே அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதத்து மூலியமா நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடும். அப்படி என்னங்க கல்லுப்போட சேர்த்து வைக்கணும்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ஆனால் ரொம்ப மிகுதியான சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து உங்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது இந்த கல்லுப்போடு சேர்த்து வச்சீங்க அப்படின்னா கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியதுன்னா அது இதுவாகவே இருக்குங்க. அப்படி என்ன பொருள் கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. முதலாவது ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கிட்டிங்களா? அந்த கல்லுப்புல நீங்க சேர்க்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் உங்களுடைய வீடுகளே வச்சிருப்பீங்க, வசம்பு. இந்த வசம்பு எப்போவுமே கல்லுப்போடு இருக்கிறச்ச வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் சரிங்க, அதை அடியோடு நீக்கி அப்படியே எடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொண்டு போயிருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வசம்பும் இந்த கல்லுப்பும் சேரச்ச மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்படிப்பட்ட கல்லுப்போடு நீங்க இந்த ஒரு பொருளை சேர்த்து வைங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில பல மாற்றத்துக்கான அந்த முன்னேற்றத்துக்கான வழியில நீங்க போயிட்டீங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுங்க. சரி, கல்லுப்போடு சேர்த்து வைக்கக்கூடிய முதல் பொருள் வசம்பு. அதை நீங்க எடுத்து சேர்த்து வச்சுட்டீங்க. இதுக்கப்புறமா அந்த வசம்பும் கல்லுப்பும் சேர்ற இடத்துல இன்னொரு பொருள் இருக்கணும்னா அது இந்த குபேர அம்சம் பெற்ற ஒரு விஷயம் தாங்க. இப்போ அந்த கல்லுப்புனாலே நம்ம மகாலட்சுமி அம்சாரை கும்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனா இந்த கல்லுப்போட இன்னொரு பொருள் இருக்குது அப்படின்ற போது அது வசம்பு. அது தெய்வத்துடைய சாட்சாத், அந்த தெய்வத்துடைய முழு அருகம் பெற்றக்கூடிய ஒரு பொருள். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த குபேர அம்சம் பெற்றிருக்கக்கூடிய ₹1 நாணயங்க. இந்த ஒரு பொருளை நீங்க உங்களுடைய வீட்டில் சேர்த்து வைங்க. நிச்சயமா இந்த 3 பொருட்கள் வீட்டில் சேர்த்துருக்கு, கல்லுப்பு, இந்த வசம்பு, அதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு எளிமையான ₹1 நாணயம். இப்படிப்பட்ட இந்த 3 பொருட்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னாலே
வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் சரிங்க, இது அடியோர் தீர்த்து ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த சக்தி, இதற்கு இருக்கக்கூடிய சக்திங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவு இருக்கக்கூடிய ஒன்றுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதனால நிச்சயமா தவறவிடாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளுக்கான நல்லதுக்கான ஒரு மாற்றம் இதுவாகவே அமையட்டும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்தால் கட்டாயம் நல்லதாக நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.